அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இரவு ஆகிவிட்டது. உலகம் அமைதியடைந்து விட்டது. நீங்கள் படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு சிறிய நேரம், ஒரு சூரா உங்கள் இதயத்தைத் தொடும். கபரில் நமக்காக இருக்கும். அல்லாஹ்வின் அனுமதியால் வேதனையை தடுத்து நிறுத்தும். அந்த சூரா சூரத்துல் முல்க். இன்று இரவு இந்த வீடியோ முடிந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பழக்கம் தொடங்கலாம். இன்ஷா அல்லாஹ் அது உங்கள் மறுமைக்கு ஒரு ஒளியாக மாறும். சூரத்துல் முல்க் குர்ஆனின் 67வது அத்தியாயம். 30 வசனங்கள். ஆனால் ஒவ்வொரு வசனமும் நம் ஆன்மாவை நடுங்க வைக்கும். முல்க் என்றால் ஆட்சி, முழு அதிகாரம், முழு கட்டுப்பாடு. இந்த உலகில் யார் ஆட்சி செய்கிறார்கள் என்று நினைக்கிறோம்? அரசர்கள், தலைவர்கள், பணக்காரர்கள். ஆனால் உண்மையில் எல்லாம் அல்லாஹ்வின் கையில். முதல் வசனம் உங்கள் இதயத்தை உலுக்கும். தபாரகல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எவனுடைய கையில் ஆட்சி இருக்கிறதோ அவன் மிகப்பெரிய பாக்கியவான். அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றலுடையவன். இன்று உயிரோடு இருக்கிறோம். நாளை யார் இருப்போம் என்று தெரியாது. இந்த உண்மையை சூரா முல்க் தினமும் நினைவூட்டுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத லியபலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல. மரணத்தையும் வாழ்வையும் படைத்தவன் உங்களில் யார் சிறந்த அமல் செய்கிறார்கள் என சோதிப்பதற்காகத்தான். அன்பானவர்களே, வாழ்க்கை சுகமல்ல, பணம் மட்டுமல்ல, புகழ் மட்டுமல்ல. இது ஒரு சோதனை களம். ஒவ்வொரு நிமிடமும் நம் அமல்கள் அல்லாஹ்விடம் எழுதப்படுகிறது. வானத்தை பாருங்கள். 7 வானங்கள் அடுக்கடுக்காக, எந்த குறையும் இல்லை. நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் அல்லாஹ்வின் பரிபூரண படைப்பு. மனம் சோர்ந்து போனால், ஈமான் குறைந்தால் வானத்தை நோக்குங்கள். அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்க்கிறான், அவன் கேட்கிறான். சூரா முல்க் எச்சரிக்கிறது. நரகத்தில் விழுந்தவர்கள் புலம்புவார்கள். நாங்கள் கேட்டிருந்தால், சிந்தித்திருந்தால் இங்கு வந்திருக்க மாட்டோம். அந்த வருத்தம் இப்போது நமக்கு வரவேண்டாம். இன்னும் நேரம் இருக்கிறது. தௌபா செய்ய, அல்லாஹ்விடம் திரும்ப. உங்கள் உள்ளத்தில் யாருக்கும் தெரியாத கண்ணீர், யாருக்கும் சொல்லாத துஆ, யாருக்கும் புரியாத வலி, அதையெல்லாம் அல்லாஹ் அறிவான். அவன் அர் ரஹீம், மிக்க கருணையாளன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனில் 30 வசனங்கள் கொண்ட ஒரு சூரா உண்டு. அது தன் ஓதுபவருக்காக பரிந்துரை செய்யும். மன்னிப்பு கிடைக்கும் வரை நிற்காது. அந்த சூரா சூரத்துல் முல்க். மற்றொரு ஹதீஸ், யார் தினமும் இரவில் இதை ஓதுகிறாரோ அல்லாஹ் அவரை கபர் வேதனையிலிருந்து பாதுகாப்பான். இரவில் தூங்கும் முன் ஓதுங்கள். அர்த்தத்துடன் ஓதுங்கள். குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். அன்பானவர்களே, இன்று இரவு இந்த வீடியோ முடிந்தவுடன் ஒரு தீர்மானம் எடுங்கள். தூங்கும் முன் சூரா முல்க் அர்த்தம் புரிந்து உணர்ந்து ஓதுங்கள். குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். யா அல்லாஹ், எங்களை குர்ஆனுடன் வாழ செய், குர்ஆனுடன் மரணிக்க செய். சூரா முல்கை எங்களுக்கு கபரில் பரிந்துரை செய்யும் சூராவாக ஆக்கு. எங்களை கபர் வேதனையிலிருந்து காப்பாற்று. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் நம் அனைவரையும் நேர்வழியில் நிலைநிறுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.